கூட்டணிங்கிற பேச்சே இங்கே ஆகாது. அதுவும் நீங்கள் சொல்கிற கூட்டணி இருக்குல்ல, ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? மதிமுக எம்பி துரை வைகோ அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்க, ஏன் விரிவுல டென்ஷன் ஆகுறாரு அப்படிங்கிறதுக்கு அந்த கேள்வியில் இருக்குது பதில். என்ன கேள்வி தெரியுமா கேட்டாங்க? சார், விசிக தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் அவர்கள் திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா, தாவேகாவும் திமுகவும் ஓரணியிலே சேரணும் அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே டென்ஷன் ஆகிட்டார். என்னடா சொல்கிறீங்க? ஏய், நான் வேறு பிளானில் அங்கேருந்து இங்கே வந்தா நீங்கள் 2 பேரும் ஒன்று செஞ்சுட்டீங்கன்னா நான் எங்கே போகுது அப்படின்ற மாதிரி நியாயமான டென்ஷன் தானே. அங்கேருந்து இங்கே வந்து வாய்க்க வந்த மேனிக்கு நம்ம அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் மேல் மட்டத்தில் ஒன்று சேர்ந்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும் நினச்சி பார்க்க முடியுதா? ரொம்ப டேஞ்சர். அப்போ என்ன பண்ணணும்? கட் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இந்த கட்டிங் மேட்ரு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் பேசுனது நேஷ்னல் பாலிட்டிக்ஸ், இங்கே மதிமுகவிலேருந்து துரை வைகோ அவர்கள் பேசுகிறது வந்து உள்ளூர் பாலிட்டிக்ஸ். உள்ளூரில் நாங்கள் ஆல்ரெடி வேறு பக்கம் வந்துட்டோம் ராஜா. இப்போ நீங்கள் வேறு முடிவு எடுத்தீங்கன்னா நான் எங்கே போகும்? அரசியல் அனாதையாகிறது தவிர எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. அதனால் அந்த மாதிரி முடிவுலாம் நீங்கள் எடுத்துடக்கூடாது. பார்த்து பண்ணுங்க, எல்லாருக்கும் பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பதறி இருக்கார் துரை வைகோ அவர்கள். பாஜகவை எதிர்க்க வந்து திமுகவும் தாவேகாவும் ஒரே அணியில் இருக்கும் திரும்ப சாத்தியம் இருக்கா? அது சாத்தியம். அதான் அண்ணன் திரும்ப நான் மதிக்கிறேன். நான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையது அல்ல நான் சொல்வேன். நான் ஏன்னா அரசியல் ரீதியாக தாவேகா சகோதரர் விஜய் வந்து பாஜக வெளிப்படையாக சொல்லிட்டார். நிர்வாகக்காரன் நமக்கு மாநில ஒன்றிய அதாவது ஒரு 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 ரிலேஷன்ஷிப் இருந்தாதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நிதி திட்டங்கள் தேவை. ஆனால் அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக தாவேகா எதிர்க்கும் நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே ரீதியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினது யார் நடத்தினாங்க? திமுக நடத்தினாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி அவங்க பாஜக எதிர்க்க முடியும்? நான் கேட்கிற கேள்வி அதுதான். அதுக்கடுத்துதான் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் என்ன பேசியிருந்தாருன்னா, இந்த தாவேகா அரசுக்கு கடன் சுமை 5 ஆண்டுகள் முடிவில் 15 லட்சம் கோடி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க கடன் வாங்கி தான் கவர்மெண்ட்டே நடத்தணும் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். இதை பற்றி கேட்கல துரை வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடன் சுமை ஆல்ரெடி நிறையா இருக்குது, அது வந்து சமாளிக்கணும், அப்புறம் அதை சமாளிக்கணும், திட்டங்கள் பண்ணணும், அப்படிலாம் இருக்குல்ல, கடன் வாங்க வேண்டிய சூழல் வரலாம், அதனால் நீங்கள் இதை கடனாக பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். இதே தான் திமுகவும் சொல்லியிருக்கோம். ஏப்பா, எங்களுக்கு ஆல்ரெடி வாங்கின கவர்மெண்ட் கடன் இருக்குது, அதை போக கவர்மெண்ட் வேறு நடத்தணும், நலத்திட்ட உதவிகள் வேறு நாங்கள் வந்து திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறோம், அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு அமௌண்ட் வேணும், அதுக்காக நாங்கள் வாங்கணும், அது போக நீங்கள் வாங்கின கடனுக்கு வட்டி வேறு கட்டியிருக்கோம், அதனால தான் அவ்வளோ கடன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் திமுக வேணும்னா கடன் வாங்கிருச்சு, நாங்கள் கவர்மெண்ட்டை நடத்த தான் கடன் வாங்குகிறோம் அப்படின்ற அந்த நியாயப்பாடம்லாம் நடத்துவாங்க. அந்த பாடத்தில் ஒரு சிலபஸ் தான் இப்போ துரை வைகோ அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. ஸோ தாவேகா வாங்கின வந்து கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கான கடன், அதுக்கு முன்னாடி வாங்கின அது சும்மா கடன், அது கடன் சுமை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு துரை வைகோ அவர்கள். இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் சகோதரர் அண்ணாமலை சொல்றது வந்து நான் மறுக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு கடுமையான ஒரு கடன் இருக்கு, கடன் சுமை. அதே நேரத்தில் நீங்க மாநிலத்துக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி தேவைப்படுது, அதுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதான் அதே நேரத்தில் கடன் மாத்திரம் கிடையாது, சிறப்பான ஒரு நிதி மேலாண்மை மூலியமா நீங்க பல கனிம வளத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க ஏகப்பட்ட தப்பு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுல வர வேண்டிய கிடைக்கக்கூடிய நிதி தமிழக அரசாங்கத்துக்கு கிடைக்கும் பொழுது சிறப்பான நிதி மேலாண்மை மூலியமா இந்த கடனையும் இவ்வளவு தூரம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல அதை வச்சு அவங்க இது பண்ண, ஆனா கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அது 15 லட்சம் வர கடனா ஆகக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம். அதுக்கடுத்து தான் முக்கியமான ஒரு மேட்ரு பேசியிருக்காரு துரை வைகோ அவர்கள். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் கிடையாது, இதே தான் இந்த இந்த உங்களுக்குள்ள இருக்கிற குட்டிகள்டா மேட்ரு. அது என்ன அப்படிங்கிறத அவரே சொல்லுவார், கேளுங்க. அது 100க்கு 100 உண்மை. அதாவது பார்ட்டி ஃபண்டு, இந்த ஃபேமிலிக்கு ஃபண்டு, அந்த ஃபேமிலிக்கு ஃபண்டு, அது வந்து இன்னைக்கு கிடையாது. அதாவது பியூரோக்ராட்ஸ் மத்தியில் அது சில இடங்கள் நடக்கதான் செய்யுது. நம்ம 100% போலன்னு சொல்லலாம், அது நடக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் ரீதியாக முன்னாடி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்கல. ஒரு நல்ல திசையை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். லஞ்சமில்லாத ஒரு தமிழ்நாடுக்கு உண்டான அந்த திசையை நோக்கி தான் இந்த அரசாங்கம் பயணிச்சுட்டு இருக்கிறது நான் 100% சொல்ல முடியும்.